Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. வாங்கடா மும்மூர்த்திகளா, என்னதான தேடி வந்திருக்கீங்க? நானும் உங்களுக்காக தான் இந்த இடத்துல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. சூடு பத்துலோ, அந்த சாவியை உன் பாக்கெட்ல இருந்து நானே வெளியே எடுத்து காட்டுறேன் பாரு. ஏன்பா, என்னதான் ஆச்சு மோட்டுக்கு? ஏன் அவனை இப்படி தூக்கிட்டு போறீங்க நீங்க எல்லாரும்? இவருக்கு பிலிம் மோனியாங்கிற வியாதி வந்துடுச்சு. அதாவது பிலிம் மோனியானா பிலிம்ல நடிக்கணுங்கிற அளவுக்கு அதிகமான விருப்பம். திடீர்னு ரோல் மாத்தி ரோல் அவனா நடிச்சுக்கிட்டு இருக்கான். சில நேரங்களில் எங்க பாடியில ஓவரா விளையாடி இப்படி ஆயிடுறான் டயர்டா. இது ரொம்ப புதுசா இருக்கேப்பா. என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்துருச்சுடா. அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை 10 தடவைக்கு மேல அடிச்சிருக்காங்க. ஆனா நீ ஒரே ஒரு தடவை தான் அடிச்சிருக்க. ஒரு தடவை அடிச்சாலும் சும்மா சூப்பரா அடிச்சல்ல. எவரது? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் சூப்பர் ஸ்டார் மோட்டுவா? ஆமாமா, நான் தான் அந்த மோட்டு. என் பேர் தான் மோட்டு. நீங்க யாரு? நான் ஒரு பெரிய ஃபிலிம் ப்ரொடியூசர். உங்களோட நடிப்பை பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். என்னோட படத்துல உங்களை ஹீரோவா புக் பண்ணதுக்காக வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க மோட்டு? ஓகே ஓகே, என்னுடைய வேலையா அதானே. ஓகே, நம்மளோட ஃபிலிமுக்கு நான் பேரைய வச்சிட்டேன். அடிங்க போஸ்டர், கிளம்பிட்டா மோட்டு. எப்படி இருக்கு நம்மளோட ஃபிலிமோட டைட்டில்? ஆஹா, இந்த டைட்டில் சூப்பரா இருக்கு. நான் அப்பவே நினைச்ச மோட்டு, நீங்க தான் என்னோட ஃபிலிமோட ஹீரோ. என்ன சொல்றீங்க? என்னுடைய நீண்ட கால கனவு இப்பதான் நிறைவேறி இருக்கு. உடனடியாக இதுக்கு நண்பன் பத்துலு, அப்புறம் அந்த புசலிக்கா மண்டையா காசிட்டாரம் பல்ராம் நாயுடு சிங்கம் சார் எல்லாத்தையும் சொல்லணும். நாம சொல்லிட்டு வந்துடுறவா? நோ 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 நோ, இந்த விஷயத்தை நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கிற மோட்டு. நம்ம ஃபிலிம் ஒரு சஸ்பென்ஸ் ஃபிலிம் மோட்டு. உங்க நண்பர்கள் எல்லாருமே உங்க வில்லன் நடிக்க போறாங்க. ஜட்கா வில்லன், பத்லு வில்லன், காசிட்டாராம் வில்லன், சிங்கம் சார் வில்லன், எல்லாரையும் விட பெரிய வில்லன் ஜோன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க போறீங்களா? பரவாயில்ல, உங்க படத்தோட கதையை மட்டும் சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க, என்ன கதை? நான் கேக்குறேன். நம்ம கதை எப்படி ஓபன் பண்றோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஜட்காவோட லேபுக்கு போறீங்க, அடிச்சு நொறுக்குறீங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஜட்காவையும் அடிச்சு நொறுக்குறீங்க. காப்பாத்த வர பத்லுவையும் நீங்க போலக்குறீங்க. இதுக்கிடையில வர கசிட்டாராம நீங்க வெளுக்குறீங்க. கசிட்டாராம பாரபட்சம் இல்லாம போட்டு வெளுக்குறீங்க மோட்டு. அதுக்கப்புறம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க. அங்க இருக்கிற சிங்கம் சார போட்டு புரட்டி எடுக்கிறீங்க. இவங்க எல்லாருமே தேச துரோகிங்க. எல்லா ஆக்ஷன்ஸையும் நாங்க சீக்கிரட்டா ஷூட் பண்ண போறோம் மோட்டு. உங்களை சுத்தி நாலா பக்கமும் இன்டர்ன் கேமராஸ் வச்சு நாங்க ஷூட் பண்ண போறோம். இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இங்க ஒரு ஷூட்டிங் நடக்கிறதே தெரியக்கூடாது. துரோகிகளா, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன காரியம் பண்ற? ஐயோ, அடி பின்னிட்டா. எதுக்கு எல்லாரும் இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்க? இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடா தேச துரோகி. போட்டோட பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குதப்பா. அட பத்துலு, புயல் வந்தா கூட இவ்வளவு நாசம் ஆயிருக்காதுப்பா. அந்த அளவுக்கு மோட்டோ என் லேபுக்குள்ள பண்ணிட்டான். வந்து தடுத்து நிறுத்துப்பா அவனை. நீ சொன்னா அவன் கேப்பான். ஓகே, உங்களுக்கு இருந்த ஒரே லேப் அதானே? என்னடா ஆச்சு?
அவசரப்பட்டுட்டியா மோட்டோ? ஜட்காவோட லேப புள்ள தரமட்டமா ஆக்கிட்டியாமே, உனக்கு என்ன ஆச்சு? அப்படித்தான் நான் பண்ணுவேன். தேச துரோகிகளுக்கு எவன் சப்போர்ட் பண்ணாலும் அவனுக்கு அதே கதிதான். நீயும் மோட்டோ, வாங்கிக்கடா இப்ப அம்மாவன. நீ என்ன தண்டா பண்ற? ஏய் வரேன்டா. நீயும் தேச துரோகத்துல போதும் ஈடுபடுங்க. நிறுத்துடா, ரொம்ப ஓவரா தண்டா போய்கிட்டு இருக்க நீ. ஏய் ஏய். டக்கா, 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 ஆமா. எங்கடா ஓடுற? போடா மேல. அடே மோட்டோ நிறுத்து. நிறுத்த மாட்டேன்டா. முதல்ல அவனை நிறுத்த சொல்ல, அப்புறம் நான் நிறுத்துறேன். வெரி குட். நல்ல ஒரு ஷாட்ட கொடுத்திருக்கீங்க மோட்டு. இப்ப கதை படி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க. டிங்கம் சார் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவரும் தேச துரோகி. ஓகே டைரக்டர் சார், இப்பவே போறேன். நான் தேச துரோகி. ஆனா உன பாரத மாதா மேல சத்தியம் செய்யற. ஆனா அந்த சத்தியத்தை மீறி நடந்துக்கிற போலீஸ்கார வேஷத்துல நீ ஒரு பொறுக்கியா இருக்க. உன்னை விட மாட்டேன்டா. மோட்டு என்ன பண்ற? எஸ்கேப். ஐயோம்மா, மோட்டுவோட இந்த வேகம் புயல் வேகம் இல்ல, இவன் சுனாமியாவே மாறிட்டா. அம்மா மோட்டு வேணாம். நான் அந்த குற்றவாளிகளை கூட இந்த அளவுக்கு அடிச்சு தோற்றது இல்ல. தேச துரோகி. வெரி குட். இப்ப சுனாமி மாதிரி வெளியே வாங்க. ஒரு சாலிடான எக்ஸ்பிரஷன் கொடுங்க மோட்டு. குட். எல்லா ஷாட்ஸும் நேச்சுரலா சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா? நாளைக்கு காலையில எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி பெரிய டானான ஜான் கிட்ட போய் ஒப்படைக்கிறீங்க. இதுதான் மாஸ்டர் பீஸ் ஷாட் மோட்டு. ஆனா டைரக்டர் சார், எல்லாரையும் போலீஸ்ல தானே ஒப்படைக்கணும். இதுதான் நம்மளோட பிலிமோட சஸ்பென்ஸ் மோட்டு. நான் மட்டும் இந்த படத்தோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா உங்களோட நேச்சுரல் ஆக்டிங் இருக்காதுல்ல, ஆனா நேச்சுரலா வராதுல்ல. நீங்க ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் மோட்டு. போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. போக நேச்சுரலா பண்ணிட்டு வாங்க. மோட்டு என் லேப ஒட்டு மொத்தமா நாசம் பண்ணிட்டான். என்னோட போலீஸ் ஸ்டேஷனை கூட மோட்டு அடிச்சு நொறுக்கிட்டா. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன இப்படி ஒருத்த போட்டு அடிச்சு நொறுக்குனது இல்லப்பா. வேணா மோட்டு. வாங்கடா வாங்க. அட பாவி, என்னடா பண்ற? வெரி குட், வெரி குட். அமேசிங் ஷாட். அந்த நாலாவது தேச துரோகி எங்க இருக்கா மோட்டு? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். அவன் எங்கிருந்து தப்பிச்சு போக போறான். அடுத்த ஷாட்ல அவனை நானே கண்டு தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன மோட்டு, உன்னோட நண்பர்களே ஏன் இப்படி கட்டி இழுத்துட்டு போற? ஹீரோ, இதுல இருக்கிற அந்த சொட்டத்துல ஏதோ நம்ம நாட்டோட தேச துரோகி தான். அவன் தான் எல்லாம் சீக்கிரத்தி சொல்றான். போய் அட்டாக் பண்ணு. கேள்வியாடா கேக்குற? போடா. அம்மா ஏய், மோட்டு, நீ என்னையா என்ன காரியம் பண்ற நீ? பண்ணிட்டு இருக்க? இவன் பண்றதெல்லாம் இப்படி பால்கனில உட்கார்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கே. எஸ் சார். ஓகே சார். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, யாரோ மோட்டோ இப்படி எல்லாம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க போல இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது. அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஏய், ஏய், ஏய். எப்படி போல கதை? இப்ப பாரு, நல்லா வருவீங்க, நல்லா வருவீங்க. என்ன தைரியத்தை ஏன் நண்பனியே இந்த மாதிரி பண்றீங்க? உண்மையை சொல்லிடுங்கடா, இல்லனா வச்சு அடிப்பேன். என்ன வாய்டா உங்களுக்கு?
குட் ஷாட் குட் ஷாட் உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுன அற்புதமா இருக்கு. உங்களுக்கு ஃபிலிம்ல உள்ள சஸ்பென்ஸான சீனை சொல்ல போறேன், கேட்டுக்கங்க. அடுத்ததா ஷூட் பண்ண போற சீன் என்னன்னா, உங்க முட்டைக்கண்ண முழிக்காம ஏன் சார் அடிக்கடி ஸ்கிரிப்ட மாத்திக்கிட்டே இருக்கீங்க? நீங்க காலையில சொன்ன சீன்ல எல்லாரையும் கட்டி தூக்கிட்டு வந்து அந்த குட்டை பையன் ஜான் முன்னாடி நிப்பாட்ட சொன்னீங்க, நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்து சீனை இப்ப மாத்துறீங்க. நான் சொல்றதே கேளு. அவங்க எல்லாரையும் கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரீ பண்ணி விட்டுடு. அவங்க எல்லாருமே உன்ன மாதிரி அண்டர் கவர் ஆபீசர்ஸ் தான். அவங்க எல்லாரையும் எதுக்காக இப்படி பிடிச்சி கட்டி வைக்க சொன்னாங்கன்னா, இவங்கள கட்டி வச்சிட்டு தண்டனை கேட்டான் நிம்மதியா கொள்ளையடிக்க பாக்குறான். இப்ப அவனோட ஆளு நீதானே தெரிஞ்சிரல. இப்ப நீ என்ன பண்ற? நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவனை வெளுத்து கட்டுறீங்க. அந்த தண்டனை கேட்டான் தான் உண்மையான தேச துரோகி. சூப்பர், கதையில அருமையான டர்னிங் பாயிண்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரம் வாங்க, நான் உங்க எல்லாரையும் அவுத்து விட்டுறேன். எல்லாரும் சேர்ந்து அந்த ஜானை வெளுத்து வாங்க. அவன் தான் தேச துரோகி. அவனை நாம அடிக்கணும். உங்களை அடிச்சதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு காட்டிக்கும். சீக்கிரம் அவனை அடிக்க. ஐயோ அம்மா, இப்ப அதிரடினா என்னன்னு நான் காட்டுறேன் பாரு. அடிங்க ஜான், அடிங்க. ஜானோட பல்ல கட்டுறதுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏய் ஜானே வாடா. மோட்டு அப்படி ஒரு சீனி இல்லவே இல்ல. போடுங்க, அவன்தான் போடுங்க. அவன்தான் சீன் நல்லா வரும். டைரக்டர் தான் சொன்னாரு. சீக்கிரம் போடுங்க. நல்லா வெளுத்து வாங்க. அப்படிதான் தூக்கி போடு, மிதிங்க. அப்படி நல்லா போடுங்க. இப்ப அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா போடுங்க. அடுத்து என்ன பண்றீங்க? ஃபைனல் கிக் பண்றீங்க. என்னதான நடந்துகிட்டு இருக்கு? பத்திரம் தன்னோட கண்ட்ரோல்ல மைக்க வச்சிருக்கா. அடிக்க பண்ண கோல் பல்ல தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, அப்ப இதெல்லாம் ஓடாத குட்டா பயல மாவனா மாட்னடா நீ. இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு, துவச்சு எடுத்துறேன். ஏண்டா யாருகிட்டடா? இனிமே இந்த ஊர் பக்கம் உன்னை பார்த்தேன் ஒன்ன இல்ல நண்பர்களே, அது வந்து நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட. வேண்டாம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.